குண்டான தூக்கிட்டு எங்கடி போற? நேத்து வச்ச சாதம் கொஞ்சம் மீந்துருச்சு, அதான் கீழே கொட்ட போறேன் அத்தை. அப்படி பழைய சாப்பாடு மீதம் இருந்தா கீழே போய் கொட்டுவியா? அரிசி என்ன விலை விக்குது? இந்த சாப்பாடை வச்சுட்டு இன்னும் எத்தனை பேருக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும்னு பார்த்து அளவா செய்யு போ. அத்தை நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா ஒவ்வொருத்தவங்க அதிகமா சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு பத்த மாட்டேங்குது, அதனாலதான் அத்தை அதிகமா போட்டு வச்சுட்டேன். நான் பேசுறதுக்குலாம் கூட கூட பேசாம நான் சொல்றத மட்டும் செய்யு போ. பிரியா, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாமா. அத்தை தயிர் ஊத்தி எடுத்துட்டு வரவா, வெறும் தண்ணி சாதமா எடுத்துட்டு வரவா அத்தை? எப்படி சொல்ற? தயிர் ஊத்தி எடுத்துட்டு வரவா, தண்ணி சாதம் எடுத்துட்டு வரன்னு கேக்குற? ஏன் சாப்பாடு செய்யலையா? குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வா. அத்தை நீங்க சொன்னீங்கன்னு தான் அளவா செஞ்ச அத்தை. சாப்பாடெல்லாம் தீர்ந்துருச்சு, நீங்க தான் பழைய சாப்பாடை வைமா சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, எடுத்துட்டு வரவா? அப்படி பழைய சாப்பாடை உள்ள எடுத்து வைன்னு தான் சொல்லு. நான் சாப்பிட போறேன்னு சொன்னேனா? ஏன் நீ சாப்பிட்ட ஆகாதா? நீ சாப்பிட்டு எனக்கு சுடுசாதத்தை வச்சிருக்க வேண்டியதானே? எனக்கு தெரியாது, நான் பழைய சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன். இப்ப சோறு வடிச்சு எடுத்துட்டு வரேன். ஏமா அவதான் அந்த பழைய சாப்பாடு கீழே கொட்ட போனால, நீ தானே கீழே கொட்ட வேணா உள்ள கொண்டு போய் வைன்னு சொன்னேன். இப்ப நான் உனக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த சாப்பாடை நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்ற, அது இல்லாம அவளை வேற சாப்பிட சொல்ற. அவளா சாப்பிட மாட்டா, உனக்கு தேவைன்னா நீ போய் செஞ்சு சாப்பிட்டுக்க. ஏண்டா என்னைய போய் பழைய சாப்பாடை சாப்பிட சொல்ற? எனக்கே சுகர் இருக்கு, நான் போய் பழசு சாப்பிட முடியுமா? ஏன் உன் பொண்டாட்டி சாப்பிட்டா என்னவா? மா அவ இந்த வீட்டுல எவ்வளவு வேலை பார்க்கறான்னு தெரியுமா? உன் பேச்சை கேட்டு அளவா சாப்பாடு வச்சா திரும்பி பத்தல உடனே மறுபடியும் சமைக்க சொல்ற. அவ எப்படி சமைப்பா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சாப்பாடை சாப்பிடுமா நீ?